லூத் நபி அவர்களின் மனைவி அந்த சமுதாயம் செய்த தவறை செய்ததாக பயானில் கூறுகிறார்கள். அவ்வாறு கூறுவது தவறு என்று சொன்னால் குரானில் அல்லாஹ் அவ்வாறு கூறியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அதாவது லூத் நபியுடைய ஒரு சமுதாயம் ஒரு கெட்ட காரியம் செஞ்சாங்க. முக்கியமான அடிப்படை ஏகத்துவ கொள்கை தான். பல தெய்வம் அல்லாவை நம்பாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் நபிமார்கள் வருவாங்க. அதோடு சேர்த்து அந்த பகுதியில் இருக்கிற தீமைகளையும் எதிர்ப்பாங்க. மெயினாக வர்றது லூத் நபி வந்தாலும் சரி, இப்ராஹிம் நபி வந்தாலும் சரி, எல்லாமே லா இலாஹ இல்லல்லாஹுக்கு தான் வர்றாங்க. எல்லா நபிமார்களும் அதை சொல்வதற்கு வருவாங்க. வரும் பொழுது இப்போ ஷுவைப் நபி வந்தார்னா அவர் காலத்தில் அளவு நிர்வாகிகள்லாம் மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தௌஹீதையும் சொல்லிக்கொண்டு அளவு நிர்வாகி மோசடி பண்ணாதீங்கிற அது மிகைத்திருந்ததுனால அதை பற்றியும் சொல்லியிருப்பார். அதை சொல்வதற்கு அவர் வரல. அதை விட அல்லாஹ் ஏற்றுக்கணும் முதல் விஷயம். எல்லா நபிமாரும் அதுக்கு தான் வந்தாங்க. லூத் நபியுடைய அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொல்வது தான். அதை சொல்வதோட ஏன்டா அந்த மாதிரி ஓரினை சேர்க்கை செஞ்சாங்க. அதாவது ஆணுக்கு ஆண் ஓரினை சேர்க்கைன்னு இந்த பெண்ணுக்கு பெண்ணு செய்வாங்க. அது கூட அங்கே இருக்கலை. என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இன்னக்கும் இல்லை தூணர் ரிஜால, நீங்கள் ஆண்களோடு சேர்கிறீர்கள், ஷஹவத்தன் ஆசையோட மிந்துனி நிசாயி, பெண்களை விட்டுடுறீங்க, வல்லந்து கோமன் முஸ்லிமன் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி தான் லூத் நபி அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணார். 781 இருக்கிறது. அதே மாதிரி 26 165 இருக்கிறது. தூண துக்குரான மினல் ஆலமீன், நீங்கள் உலகத்தில் ஒரு ஆண்களோடு நீங்கள் போய் சேர்கிறீர்களா? ததருணமாக கலக்கலக்கும் ரப்புக்கும் அஸ்வாஜிக்கும், இறைவன் உங்களுக்கு படைத்திருக்கிற உங்கள் மனைவியரை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் வருது. அப்போ லூத் நபி சமுதாயத்தில் இருந்த ஒரு தீமை என்னன்னு கேட்டால், ஆணுக்கு ஆண் பெண்களோடு அந்த சம்பவம் பண்ண மாட்டாங்க. அது நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஆணோட ஆண் தான் சேருவார்கள். அது மிகைத்து இருந்திருக்கு. எல்லாரும் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் மிகைத்து இருந்திருக்குது. அப்போ இதுக்காக வேண்டி அவங்களை அழிக்கும்போது லூத்துடைய மனைவி நல்லா அழித்ததாக சொல்கிறான். லூத் நபி அழித்த மாதிரி அவங்க மனைவியையும் சேர்த்து அழித்தோங்கிற விஷயத்தை மனைவியை தவிர மற்ற எல்லாரையும் காப்பாற்றணும்னு நல்லா சொல்கிறான். அப்போ லூத் நபியுடைய அந்த ஓரின சேர்க்கை சமுதாயம் அழிக்கப்படும் பொழுது அவளும் அழிக்கப்பட்டாள், அவருடைய மனைவி அழிக்கப்பட்டான்னு இதை வச்சு தான் அதே தப்பு அந்த பெண்கள் செஞ்சாங்கன்னு அந்த பயானில் சொல்கிறாங்க. இது ஒரு மடமை. ஏன்னு கேட்டால் இந்த மேற்றே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆண் செய்யக்கூடிய ஓரின சேர்க்கை ஒரு பெண்ணை எப்படி செய்வா? அப்போ ஒரு பெண்ணு அதில் குற்றவாளியை சேர்க்கப்படுறாள்னா அதை செய்ய முடியாத. உடல் ரீதியாக ஆணுக்கு ஆண்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன ரோல் இருக்குங்க? அந்த பெண் அதை செஞ்சான்னு சொல்ல முடியாது. பெண்ணு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த காரியத்தை எப்படி செய்ய இயலும்னா, ஆம்பளைக்கு மட்டும் செய்கிற ஒரு காரியத்தை பொம்பளை செஞ்சான்னு வந்தால் உடலுக்கு ஒரு ரீதியாகவே அது சாத்தியமற்றதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லூத்துடைய மனைவி நூஹுடைய மனைவி இந்த 2 பேரும் புருஷன்மார்களுக்கு துரோகம் செய்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஹானத்தாகுமா, அந்த 66வது சூறாவில் 10வது வசனத்தில் சொல்லுகிறான். ஃபஹானத்தாகுமா, அந்த 2 பேரும் நினைஞ்சாங்க அந்த புருஷன்மாருக்கு துரோகம் செஞ்சா. துரோகம்னா என்ன துரோகம்? அந்த ஏகத்துவ கொள்கைக்கு துரோகம். அல்லாஹ்வுக்குள்ளாவதுன்னு போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேசியிருப்பாங்க. ஓரினை சேர்க்கை மட்டும் செஞ்சுட்டு தௌஹீதில் இருந்தாங்க. முதல்ல அவங்க எதிர்த்தது ஏகத்துவ கொள்கை தான். ப்ளஸ் இந்த செயலையும் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி அல்லாஹ் குற்றச்சாட்டாக சூக்கும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ காணத்தாகுமா, நூஹுடைய மனைவி அவருக்கு துரோகம் செய்தார், லூத்துடைய மனைவி அவருக்கு துரோகம் செய்தார் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துரோகம்டா என்ன துரோகம்? அந்த ஏகத்துவ கொள்கை இவங்க சொல்லும் பொழுது ஒரு இறைவன் தான் போது அதை கிண்டல் அடிக்கிறது, அதுக்கு எதிராக பேசுகிறது, அதுக்கு எதிராக பேசுகிறவங்களோட சேர்ந்து கொள்வது, அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை ஒழிக்கிறதுக்கு இந்த பெண்ணும் பாடுபட்டிருப்பாங்க. அந்த தப்பு தான் செஞ்சுருப்பாங்களே தவிர ஒரு பெண்ணு எப்படி ஒரு ஓரின சேர்க்கை செய்ய முடியும்? ஆண்களும் செய்கிற செஞ்சாங்கங்கிறது ஒரு பெண்ணுக்கு எப்படி பொருந்தும்? அறிவீனமாக அதை சொல்கிறாங்க. அவங்க செஞ்ச துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் அது செய்யணும் விளங்கி கொள்ளணும்.